உறுப்பினர் A.K. செல்வராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடலூர் நகராட்சி நம்பர் 4 வீரவாண்டி பிளிச்சி ஆகிய பகுதிகளுக்கு பில்லூர் 1வது குடிநீர் திட்டத்தின் மூலமாக தற்சமயம் குடிநீர் வழங்கப்படுகிறது. இது போதுமானதாக இல்லை. கோவை மாநகருக்கு மாண்புமிகு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 3வது குடிநீர் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடப்பட்டு தற்சமயம் செயல்பாட்டில் இருக்கிறது. ஆகவே பில்லூர் 1வது குடிநீர் திட்டத்தில் உள்ள 27 MLD தண்ணீரை கூடலூர் நகராட்சி, வீரவாண்டி பேரூராட்சி மற்றும் பிளிச்சி மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதியில் உள்ள பெருநாயக்கம்பாளையம் பேரூராட்சி, நரசிம்மநாயக்கம் பேரூராட்சி ஆகிய பகுதிகளுக்கு வழங்க மாண்புமிகு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பில்லூர் 3வது திட்டம் நீங்கள் தான் அதை துவக்கினீர். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தல்ல. ஆனால் துவக்கியதோடு அமைச்சர் அவர்களே இங்கே எதிரில் இருக்கிறார். துவக்கியதோடு சரி. அதற்கு பிறகு அதனுடைய பைப்லைன் போடப்பட்டது, சோர்ஸ் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு அதை வெற்றிகரமாக முடித்து நான் இந்த அரசிலே செய்திருக்கிறோம். அதை ஆரம்பிக்கப்பட்ட போதே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கூடுதலாக கோவை மாநகரை பொறுத்தளவு 395-400 MLD கிட்டத்தட்ட தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. அதில் இந்த சுவிஸ் திட்டத்தில் அது உங்கள் ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது தான். தனியார் அதை செய்கிற போது மிகவும் தாமதமாக செய்கிறார்கள். அது எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அதை அவர்களிடம் செய்து முடிக்க முடியவில்லை. ஆனால் விரைவித்து செய்ய எல்லா பணிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் சொன்ன அனைத்தையும் குறித்து இந்த தண்ணீர் அதிகமாக இருக்கிறது. 3 பில்லூர் 1, 2, 3 லோக்கல் சோர்ஸு, சிறுவாணி திட்டம் என்று பல திட்டங்கள் கோவையில் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்வதை கவனத்தில் கொண்டு தண்ணீரை திருப்பி அந்த பக்கம் அதிகமாக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறோம்.